அப்புறம் டிவிக்கில் பதவி ஒதுக்கியாச்சு போல உங்க கட்சியிலேருந்து போன 25 எம்எல்ஏக்கு என்ன பதவி கொடுத்துருக்காங்க? எங்க கட்சியிலே அவங்கள சேர்த்துக்கலைன்னு சொல்றோம். அவங்களுக்கு பதவி கொடுத்தா எங்களுக்கு என்ன, பதவி கொடுக்காட்டி எங்களுக்கு என்ன. பதவி வெறியில பிடிச்சி போனவங்க தான் இந்த 5 முன்னாள் அமைச்சர்கள். யாரு? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, ஜி விஜயபாஸ்கர், இங்க இருக்கிற கரூர் திருடன், அப்புறம் நத்தம் விஸ்வநாதன், இவங்க பூராவுமே பதவி நமக்கு ஏதாவது மந்திரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இங்கே ஓடுனது. அவங்க என்ன இழிச்சவாங்களா? இதுக்கு முன்னால் இருந்தவங்க எல்லாம் ஆளே இல்லையா அவங்கள்ட்ட? பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு. செருப்படி கொடுப்பாங்க. இவங்க இன்னும் ஓட்டு போட்ட 25 ஓட்டு செல்லாமல் போகுது. தகுதி நீக்கம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்க, இவங்க ஓட்டு போட்டதே செல்லாது அப்படின்னா இதில் வந்துடும். அது என்ன, அது வர்றதுக்குள்ள இனிமே என்ன பண்ணுவாங்கன்னா கட்சியிலே அது கூட சேர்ந்துக்கலான்னு பார்ப்பாங்க. ஏன்னா எம்எல்ஏ பதவியும் போகுது. இவங்க மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு இப்போ என்ன சொல்லுவாங்கல்ல, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது இல்லை. அந்த மாதிரி இந்த ஆளுகளோட ஆசை. மீண்டும் வந்து அவங்க கட்சியில நீங்க சேர்த்துக்குவீங்களா? அவ்வளோ இதா இருக்கீங்க நீங்க. ஒன்று சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி திருடங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சிவனேன்னு சாதாவா என்னைய மாதிரின்னு சொல்லல. மணிவண்ண அமைதிப்படல சொல்லுவார்ல, சத்யராஜ் சொல்லுவார்ல, இந்த மாதிரி உங்களுக்கு பின்னால யாராவது கையை கட்டிட்டால வாங்கலங்க. இவர் எடப்பாடிக்கு பின்னால கையை கட்டிக்கிட்டு நீதான் என் உயிர்னு சொல்லக்கூடிய ஆளுகளுக்கு ஒரு சீட்டை கொடுத்தா கூட பரவாயில்ல, அது தோத்தா கூட அவர் கூடவே இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அயோக்கிய பிள்ளைல சேர்த்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்க, எடப்பாடியை கொல்ல கூட பார்ப்பாங்க, எங்க தலைவரை கொல்ல கூட பார்ப்பாங்க. இவங்க சரியான 1ஆம் நம்பர் திருடன் சொல்லுவானுங்களா. நாட்டில் யாரோ திருடன் 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 சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் திருடன் இந்த 25 பேத்துல இந்த 5 பேர் முக்கியமான திருடன். இப்போ இந்த 25 பேர்த்துல அந்த 5 பேர் தான் சீட்டு கிடைச்சிருக்கும். போயிருந்தாலும் மீதி இருக்க 20 பேத்துக்கு அந்த டிவிக்கில் சீட்டு கிடைச்சிருக்காது. போயிருந்தாலும் அப்படியே சீட்டுக்கு தம்பி நீங்க சொல்றது 5 மந்திரி இவங்க வாங்குறது மெயின். இவங்க ஒவ்வொருத்தரும் 5 எம்எல்ஏவை கொண்டு போறது. எப்படி மந்திரி பதவி எங்க 5 பேத்துக்கு நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு பின்னால நாங்க இந்த 5 பேரு இருப்பான். நீங்க இப்போ ஒருத்த மந்திரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, இந்த 5 எம்எல்ஏ எல்லாம் அப்படி சாப்பிட்டுக்கிறது, அப்படி கூட நின்று அந்த துறைகளை ஒதுக்கி அதில் சாப்பிட்டுக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு போனது. இவங்கள தான் தகுதி நீக்கம் மட்டும் அப்போ எம்எல்ஏவாக இருக்க முடியாதுல்ல. அப்புறம் என்னோட தெருவில் பிச்சை எடுப்பாங்க. தெருவில் போய் உட்காந்துக்கிட்டு நான் முன்னாள் அமைச்சர் அப்படின்ட்டு யாரோ ஒரு முன்னாள் எம்எல்ஏ ஆட்டுக்குட்டி மேய்ச்சார்னு யூடியூப்ல போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? உங்களுக்கெல்லாம் தெரியாது. அது மாதிரி 2 எருமை வாங்கி வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள பால் கறந்து ஊத்திட்டு இருப்பாங்க. வேற என்ன பண்ண போறாங்க? என்னதான் இருந்தாலும் முதல் படையாக உங்க ஆட்சியில இருந்து போனவங்க நல்ல ஒரு உயிர் தொண்டை மாதிரியே நடிச்சாங்க பாரு. எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. தொண்டன்னா நம்ம எடப்பாடியார மிஞ்சின தொண்டைங்க, இவங்களை மிஞ்சின ஆளே இல்லைன்னு நான் நம்புற அளவுக்கு நடிச்சானுங்க. சரியான திருட்டு போயா. இந்த சிஆர் விஜயபாஸ்கர் ஒரு சிபி சமூகம்லாம் இருக்கான்னு சொல்றான் பாரு. எவ்வளோ நல்லவனா இவனு சொல்ற, இவ்வளவு நேரம் நல்லவே மாதிரியே இருந்தியாடா அப்படின்னு சொல்லுவான் பாரு. அதே மாதிரி இருந்தான் பாரு. வாய் தான் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவான். நல்லா பேசுனானா என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியல. நாட்டை நாசமா ஆக்கி போடுவான் இவன் பலிச்சப்ப கூட பார்ப்பான். சரி, இவ்வளவு தூரம் எடப்பாடி ஒரு 50 40 47 சீட்டா ஜெயிச்சிருக்காரு. அது இவ்வளவு போர்க்களத்துக்கு பின்னால ஜெயிச்சிருக்காரு. இவன் தொகுதியில இவன் ஜெயிச்சதுதான் பெரிய விஷயமா போச்சு. ஏன் அவன் மாவட்டத்துல பிரச்சாரம் பண்ணி இவன் மாவட்டத்தை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல? ஏன் மாவட்டத்துல அவளை ஜெயிக்க வச்சுட்ட? நத்த விஸ்வநாத என் மாவட்டத்தில் திண்டுக்கல்ல சீட்டை ஜெயிக்க வச்சேன். எம்ஆர் விஸ்வநாதன் புதுக்கோட்டை பூரா நான் ஜெயிக்க வச்சேன். இவன் வேலுமணி என் செலவுல பூரா கோயம்புத்தூரை ஜெயிக்க வச்சேன். என் பிரச்சனை அப்படி நான் ஒரு தைரியசாலியா அப்படின்னு சொல்லலாம்ல? வக்குல்ல ஒரு சீட்டை ஜெயிச்சு விட்டு இந்த ஒரு சீட்டுக்கு மந்திரி பதவிக்கு நாய் மாதிரி அலையிறிய. தெருவில் பிச்சை எடுக்கலாமே? இதுக்கு பிச்சை எடுக்கலாமேப்பா. இப்ப உழைக்க முடிஞ்சவளையும் தான் உழைக்கிறப்ப. நான்லாம் உழைச்சு தான் சோறு திங்கிறேன். கட்சியில ரொம்ப நாளா இருக்கேன். உழைப்பு தான் மெயின். எனக்கு என்ன வேலை? கொத்தனார் வேலை செய்வேன், தோட்டத்துக்கு வருவேன், ஆடு மாடு மேய்ப்பேன், பில்லு அறுப்பேன், எல்லா வேலையும் செய்யறான். ஒரு நாளைக்கு ஓயாம உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கும். ஆனா உழைச்சாலும் இன்னும் நாங்க இந்த லட்சியத்தை விட்டு மாறாம இருக்கிறோம். காரணம் என்ன? ஏன் டிவிகே ஆட்சிக்கு வந்துருச்சு. ஏன் எங்களுக்கு டிவிகே விட பெரிய கட்சி எதுவும் தாண்டக்கூடாதா? நாங்க ஆளுங்கட்சி சப்போர்ட்டா? இதுக்கு முன்னால டிஎம்கே இருந்துச்சு. ஏய், ஊருக்கு அண்டா சட்டி குட்டி எல்லாம் கொடுத்தாங்கடா. ஏன் வீட்டுக்கு மட்டும் கொடுக்காம போனாங்கடா? மூளைகட்டம் முட்டா போடுங்களா? நீங்களா சோத்த திங்களா? சோத்தோட பிய திங்கிறீங்களாடா? நாய கட்சியில கொள்கை பிடிப்போட இருக்கணும்டா. ஒரு மனுஷன்னா 5க்கு 10க்கு ஆயிரம் நாய் இல்லடா. உன்ன மாதிரி பிச்சைக்கார நாய்கள் இல்லடா. நாங்க கேளு தம்பி. ஃபைனலா இவங்களுக்கு என்னதான் ஒரு முடிவு?
ஃபைனலாக என்ன முடிவுன்னெலாம் கேட்கக்கூடாது தம்பி. இவங்களுக்கு ஃபைனலே இனி எடப்பாடி காலில் விழுந்தா கூட இவங்களுக்கு சீட்டு தரக்கூடாது, கட்சி பொறுப்பு தரக்கூடாது, அப்புறம் இவங்க சம்பந்தப்பட்ட ஆளுகளையும் வச்சுக்க கூடாது. பொதுவாக எனக்கு பழக்கப்பட்டவன், நான் அவங்களுக்கு உயிர் நாடியாக இருப்பேன், உயிர் தொண்டனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களையும் வச்சுக்க கூடாது. இவங்களை தயவு செய்து கேட்குற எந்த கட்சியிலையுமே சேர்த்துக்க கூடாது. இவங்க மகா திருடங்க கோல்மால் பார்ட்டியை டிஎம்கேக்கு வந்தாலும் சேர்த்துக்கப்படாது. அவர் மு க ஸ்டாலின் தலைவரை கேட்டுக்கிறோம், டிஎம்கே கட்சி தலைவரை கேட்டுக்கிறோம். டிஎம்கே கட்சிக்கு வந்தால் கூட அவனை சேர்த்துக்கக்கூடாது. டிவிகேக்கு நான் கட்சியில் சேர்றேன், நான் சீட்டு கொடுங்கன்னு சொன்னாலும் சேர்த்துக்கக்கூடாது. கட்சியில் அரசியல் அனாதையாக ஆக்கணும். இவங்களை ஒரு கட்சிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறான்னு வச்சுக்க. இவ்வளவு நாளா இருந்துட்டு போராடி ஒருத்தரா தம்ம கட்டி அவர் மூஞ்சிக்காங்க உளுந்த ஓட்டை வச்சுக்கிட்டு நான் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட போறேன், நான் அப்படித்தான் செய்வேங்கிறான். சட்டமன்றத்தில் இந்த எஸ்பி வேலுமணிங்கிறவெல்லாம் இவர் பேசி முடிச்சோன்னு நாங்கள் அப்படித்தான் செய்வேங்கிறான். எஸ்பி வேலுமணி சொல்றாரு, ஒரு எடப்பாடியார் பேசிக்கிட்டு இருக்காரு, சிவி சமூகமும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் குசுகுசுப்பு பேசிக்கிறாங்க. அவர் பேசும்போது குறுக்கே பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அண்ணாவில் இப்படி கையாட்டுறான், பொறுமையாரு அப்படிங்கிறாங்க. எடுத்த உடனே எஸ்பி வேலுமணி நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறான். உன்னோட கொள்கை என்ன? அப்போ இந்த கொள்கையை சொல்லிட்டுல நீ ஏதாவது பண்ணணும் உண்டா இல்லையா தம்பி? கொள்கையை தண்டு இன்னையா என் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டுல பண்ணணும். நீ கொள்கை இல்லாதவனுக்கு எதுக்குடா கட்சி? நீ செய்யணும்னு பிச்சை எடுக்கலாமே தெருவில். பிச்சைக்காரனுக்கு கொள்கையே இருக்காது. யாரை கண்டாலும் பிச்சை எடுக்கலாம். டிஎம்கே கரண்டே பிச்சை எடுக்கலாம், ஏடிஎம்கே கரண்டே பிச்சை எடுக்கலாம், தாவேகா கரண்டே பிச்சை எடுக்கலாம், பாட்டாள் மக்கள் கட்சி கரண்டே பிச்சை எடுக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தண்டே பிச்சை எடுக்க தானே ஒரு வேலை. அப்போ நீ